அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், கேது, 3 சனி, ராகு, 7ஆம் இடத்தில் குரு போன்ற கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கேந்திர தோஷம் பெற்ற கிரகம் மறைந்திருப்பதால் அவரால் தொல்லைகள் இல்லை என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மாறாக நீங்கள் எதிர்பாராத நற்பலன்களை தருவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குறிப்பா வேலை தேடும் முயற்சிகள் பலன் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழிலில் சிரமங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஓரளவு போதுமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் குரு பலம் அடைந்து இருப்பதால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறன் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் பார்த்தாலும் மனதில் ஒரு பதட்டம், எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை நீங்களே மறந்துவிட்டு மாற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மனசஞ்சலம், ஏதாவது நடந்து விடுமோ என்கின்ற அச்சம் அலைக்கழிக்குங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிலர் அரசாங்க காரியங்களுக்காக கையில் பணம் இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் அவசர காரியங்களுக்காக கையில் பணம் இல்லாமல் கடன் வாங்க நேரிடும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. நீங்கள் ஒன்று நினைக்க அதற்கு எதிர்மாறாக காரியம் நடந்து அமைதியை கெடுக்குங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே வருமானம் என்பது சீராகவே இருக்கும் என்றாலும் கூட பேராசைக்கு இடம் கொடுக்காம பணியாற்ற வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகள்ல ஈடுபடலாம் என்பதால் கவனம் மிக மிக நல்லது. அதே போல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த எதிர்ப்புகள் நீங்க இருக்குது. அதே போல் பகைகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எல்லா வசதிகளும் கிடைக்க இருக்கு. தர்ம சிந்தனை அதிகரிக்குங்க. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாவா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள்
குறிக்கோள் உடையவர்கள் என்பதால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களுமே நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. நீங்கள் நன்மைக்காக போராட தயங்காதவர்கள், மனக்கலக்கம் உண்டாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களுடைய விமர்சனத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டி இருக்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவாங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. எதிர்பாலினத்தாரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாக இருக்கு. விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடலாம். வீண் செலவு, உடல் நல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்படையுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெற இருக்கீங்க. வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சக பணியாளர்களின் மூலம் உதவியும் கிடைக்க பெற இருக்கீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்து. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் நீடிக்குங்க. தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க. அன்பு அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூட இருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அவர்கள் உங்களை மதிப்பது மனதுக்கு இதமளிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க. மனதில் வீண் குழப்பங்கள் உண்டாகும். உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சில வரக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரித்து லாபம் பெருகுங்க. கால்நடைகளால் நல்ல வருமானம் கிடைக்க இருக்கு. எனவே புதிய கால்நடைகளை வாங்க இருக்கீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட இருக்கீங்க. பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்குங்க. வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அவை முடிவது தாமதம் ஏற்பட இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டங்கள்ல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, புதன் 8, சுக்கிரன் 6, பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.